பெண் குழந்தைகளை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது இந்த சமுதாயம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு, சீர்கேடை நோக்கி போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். உங்க இதுல இப்ப வந்திருக்கிறவங்களும் பல பேர் பல கட்சியில இருந்து வந்தவங்க தான். அந்த கலாச்சாரம் என்பது மாறாது. இவர் கட்சிக்கன்ட்டு ஒரு கலாச்சாரம், ஒரு கட்டுக்கோப்பு, ஒரு பண்பாடு என்பதை இவர் எப்படி கிரியேட் பண்ண போறாரு? சாமானியனோட வழிய, அந்த பிரச்சனைய புரிஞ்சவனால மாத்திரம்தான் ஒரு நல்ல ஒரு தலைவனா இருக்க முடியும். அந்த நல்ல தலைவனுக்கு அடையாளம் மக்களோட மக்களா அவங்களோட கருத்துக்களை கேட்கறது. சிஎம் எட்டியாவது பார்த்தாரா? துணை முதல்வர் அங்கே போனவாது போனாரா? எத்தனை மந்திரிமார்கள் போனார்கள்? ஒருத்தரோட ஒப்பிடும் போது அவங்க யாரு என்ன மனசுல வச்சுக்கிட்டு ஒப்பிடணும் பார்க்கணும். அது என்டிஆர் ஆகட்டும், எம்ஜிஆர் ஆகட்டும், அவங்க கூட எல்லாம் ஒப்பிட முடியாது, ஒப்பிடவும் கூடாது. ஓகே சார். சார் அப்போ அதே மாதிரி இப்போ விஜய் அவர்கள் நாளைக்கு சிஎம் ஆகிறாரு அப்படின்ற பட்சத்தில் ஓகேங்களா, ஏற்கனவே அவரை சுற்றி பல கூட்டங்கள் வித்தியாசமாலாம் பண்ணுவாங்க. இப்போ அவருக்கு எவ்வளோதான் ஃபோர்ஸ் கொடுத்தாலுமே இன்னும் மேற்கொண்டு அவருக்கு செக்யூரிட்டி ப்ராப்ளம் ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறீங்களா? விஜய்க்கு செக்யூரிட்டி ப்ராப்ளம் இருக்கோ இல்லையோ, அவர் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய செக்யூரிட்டி கிரைசிஸ் எதுவா இருக்குண்டான்னா தமிழ்நாடு போலீஸை சீரமைக்கிறது. தமிழ்நாடு போலீஸோட அதாவது போராட்ட களமாக இருந்த தமிழ்நாடு இன்னைக்கு போதை கலாச்சாரத்தோட புகலிடமா மாறி இருக்கு. 2016 முதல் 21 வரை போராட்ட களம் தமிழகம். 2021 முதல் 2026 வரை கற்பழிப்புக்கும் போதை கலாச்சாரத்துக்கும் புகலிடம் தமிழகம். சோ நாளைக்கு போராட்ட களங்களாகவும் மாறலாம், போதை கலாச்சாரத்தின் தலைநகரமாகவும் மாறலாம், கற்பழிப்புக்கு பேர் போன இடமாகவும் மாறலாம். நிறைய போஸ்கோ கேசுகள் போட்ட மாநிலமன்ற பெருமை தமிழகம் தக்க வைத்துக் கொண்டது. வெக்கி தலைகுனிய வேண்டிய ஒரு விஷயம் இது. அதாவது நம்மளோட குழந்தைங்களுக்கே நம்ம பாதுகாப்பு கொடுக்க முடியாது என்ற ஒரு சூழல் வரும்போது அரசு மட்டுமல்ல, ஒவ்வொரு பிரஜையும் தலைகுனிய வேண்டிய ஒரு விஷயம் அது. பெண் குழந்தைகளை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது இந்த சமுதாயம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு, சீர்கேடை நோக்கி போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். குறிப்பிட்டு விஜய்க்கு பெருவாரியாக ஓட்டு போட்டிருக்கிறது யாரு? இளைஞர் சமுதாயம். அந்த இளைஞர் சமுதாயம் தான் மிகப்பெரிய அடிமையா இருக்கே. இதுக்கும் எப்படி மீட்டு எடுத்துட்டு வர போறாரு அவரு? சோ இது அவருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல். அவரோட வாக்கு வங்கின்னு சொல்லிட்டு விட்டு வைக்க போறாரா, இல்ல அவர் வாக்கு அடுத்த தலைமுறைன்னு சொல்லிட்டு அதை வெட்டி வைக்க போறாரா? இந்த பழக்கத்தை அவங்கள வெட்டி வைக்க சொல்ல, அந்த பழக்கத்தை முறியடிக்க போறாரா? அடுத்து இவர் ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவர், ஏன் வெளிப்படையாவே சொல்றேனே, கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவர் என்ற அந்த போர்வையில் கிறிஸ்துவ அமைப்புகள் மத மாற்றத்தில் பெரிய அளவுக்கு ஈடுபட்டால் அதை பார்த்து கண்டு காணாத போக்கை இவர் கடைபிடிக்க போகிறாரா, இல்லை அவர்களை கட்டுப்பாட்டில் வைக்க போகிறாரா? அப்படி அவருக்கு அதை கட்டுப்படுத்த முடியாமல் போய்விட்டால், அப்படி அதை அவர் சரியாக கையாளவில்லை என்றால் அதற்கான விளைவுகள் பயங்கரமாக இருக்கும். மறந்துடாதீங்க, அரசாங்கத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய பல அதிகாரிகள், பல அதாவது ஆபீசர்ஸ், போலீஸ்ல ஆகட்டும், இல்ல சிவில் செட்டப்ல, கவர்மெண்ட் அதிகாரிகள், ரெவென்யூல ஆகட்டும், பல அதிகாரிகள் எல்லாருமே ஒண்ணு அதிமுக அரசில் வேலைக்கு வந்தவங்க, இல்ல திமுக அரசுல வேலைக்கு வந்தவங்க. இவர் முற்றிலும் மாறுபட்ட ஒரு கட்சியை சேர்ந்து இவர் வராரு. இவருக்கு எப்படிப்பட்ட ஒத்துழைப்பு அவங்க கிட்ட இருந்து கிடைக்கும்? மக்கள் ஓட்டு போட்டாங்க, அவங்களை எப்படி செயற்படுத்த போறாரு? ஒண்ணு நல்லது நடந்ததுன்னா காசு கொடுக்காம இவர் பதவிக்கு வந்துட்டாருன்னு சொல்றோம் நம்ம. நாளைக்கு வேலை வாய்ப்புகளுக்கு காசு வாங்காமல் நியாயமாக ஊழல் இல்லாத அரசாங்க வேலைகள் கிடைக்குமா? அந்த சூழல் ஏற்படுமா? ஏன்னா போன வாட்டி அரசாங்க வேலைகளுக்கு காசு வாங்கிட்டு வேலை போட்டுவாங்கன்னு சொல்லிட்டு போன அரசுல கூட ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அடுத்த அரசுல அது இல்லாம இருக்குமா? அப்படி இருந்ததுன்னா அப்ப அந்த அரசுக்கு இந்த அரசுக்கு என்ன வித்தியாசம்? அவங்க ஒரு தப்ப எப்படி தப்பு இல்லாம பண்ணோன்றத 67ல இருந்து இது வரைக்கும் கத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு கட்சி 77ல இருந்து இது வரைக்கும் கத்துக்கிட்டு இருக்காங்க. இவருக்கு வந்திருக்கிறது கிட்டத்தட்ட 90% முதல் வாட்டி எம்எல்ஏங்க. எப்படி ஒரு நேர்மையான ஆட்சி கொடுக்க போகிறார் என்பதுதான் நம்ம உன்னித்து கவனிக்கணும். 2வது முக்கியமான விஷயம், இவர் பண்ணக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் கூட பூதாகரமாக எடுத்து காட்டப்படும். இன்னும் மீடியா இவர் கட்டுப்பாட்டில் இல்லை. ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சார். கேக் வெட்டுறது, அதேதான். 10 வயசு பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை செய்யறது. நான் சொன்னேனே, கட்சி கொடி வச்சுக்கிட்டு நிறைய பேர் டாஸ்மாக் கடையில பார்க்க முடியுது என்னாலன்னு சொல்லிட்டு.
சோ அந்த கட்சி கொடி என்பது வந்து அத ஒரு கௌரவமா போட்டுக்கோங்க. கட்சிக்கே களங்கம் கற்பிக்கிற மாதிரி அந்த கொடியை போத்துக்கிட்டு சட்டவிரோத செயல்களில் ஈடுபடாதீங்க. நான் ஒரு வாட்டி நுழையும் போது கரெக்டா அந்த நேரோ ரோடு அது கிட்ட காரை நிறுத்திட்டு ஃப்ரண்ட்ல நரேந்திர மோடி அவர்களோட போட்டோ போட்டுட்டு பிஜேபி கொடி பறந்துட்டு இருந்தது. சொல்ல விருப்பம் இல்லை யாரு என்னன்னு சொல்லிட்டு பறந்துட்டு இருந்தது. வண்டியை நிறுத்திட்டு நான் ஸ்ட்ரெயிட்டா போய் கார் கதவை தட்டின உடனே டோரை கண்ணாடி இறக்குன உடனே அந்த கொடியை வச்சுட்டு அவர் போட்டோ வச்சுட்டு நீங்க பண்றது நியாயமான்னு கேட்டேன். என்ன கட்சி தெரியுது அப்படின்னாங்க. உங்களுக்கும் மத்த கட்சிக்கு என்ன வித்தியாசம் இருக்கு இப்படி பண்ணீங்க அப்படின்னு. பார்ட்டி வித் டிஃபரன்ஸ் சொல்றீங்க அப்படின்னு. இதுக்கு முன்னாடி என்ன கட்சியில இருந்து வந்தீங்களோ அந்த புத்தி தானே இன்னும் இருக்கும், மாறாது இல்ல அப்படின்னு. அதுக்குள்ள அந்த 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 கட்சியை சேர்ந்தவர் அந்த பொறுப்புல இருக்கிறவரே வந்துட்டாரு. பிரதர் சாரி பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை கொஞ்சம் மூவ் பண்ண சொன்னாரு. சோ உங்க இதுல இப்போ வந்திருக்கிறவங்களும் பல பேர் பல கட்சியில இருந்து வந்தவங்க தான். அந்த கலாச்சாரம் என்பது மாறாது. இவர் கட்சிக்கன்ட்டு ஒரு கலாச்சாரம், ஒரு கட்டுக்கோப்பு, ஒரு பண்பாடு என்பதை இவர் எப்படி கிரியேட் பண்ண போறாரு? இப்போ அதிமுகன்னா அதுக்கு ஒரு கட்டுக்கோப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா அம்மையார் ஆட்சி காலத்திலயும் சரி, அம்மையார் எதிர்கட்சியா இருக்கும்போது சரி, ஆளுங்கட்சியா அப்படின்னாங்கன்னா அமைதி, இப்படின்னாங்கன்னா கோஷம், இப்படின்னு பேசிட்டு நிறுத்தினாங்கன்னா டம்மு டம்முன்னு பெஞ்ச தட்டுறது. ஒவ்வொரு சைகைக்கும் ஒவ்வொரு மீனிங். அவங்க வாயை திறந்து சொல்ல வேண்டிய தேவையில்லை. அதே திமுக ஆட்சின்னா எதிர்கட்சிகளை கொச்சையா பேசுறது, அசிங்கமா பேசுறது, தரந்தாழ்ந்து பேசுறது, சட்டசபையிலேயே டபுள் மீனிங் அடிக்கிறது, ஏதோ திறந்தால் இருப்பதுதான் அரசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதெல்லாம் கோப்புலயே இருக்கு. அதாவது சட்டசபை ஏட்டுலயே இருக்கு. தமிழை வச்சு எப்படியாவது பூந்து விளையாடலாம்னு அவர் விளையாடிட்டு போயிட்டாரு. ஆனா அவருக்கு அப்புறம் வந்தவங்க யாருக்கும் தமிழும் தெரிய மாட்டேங்குது, விளையாடவும் தெரிய மாட்டேங்குது. சோ என்னை பொறுத்த வரைக்கும் லா அண்ட் ஆர்டர் இஸ் அ வெரி 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 இம்பார்ட்டன்ட் கிரைசிஸ் இன் தமிழ்நாடு. லா அண்ட் ஆர்டர் கிரைசிஸை இவர் ஹேண்டில் பண்ணோம்னா இவருக்கு இருக்கிற ஒரு வழி, யார் அட்வைஸும் வாங்குறாரோ இல்லையோ, ரிட்டையர் ஆன போன அரசுல இருந்த அதிகாரிகளோட அட்வைஸ் வாங்காம இருந்தா இவர் தப்பிச்சார். இல்ல அவங்க என் மதத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லிட்டு அவர் அட்வைஸை வாங்க ஆரம்பிச்சாடுறான்னா சாரி, என்ன நடக்கும்னு தெரியாது, பிரச்சனைகள் தான் வளரும். ஏன்னா அவங்க அதிகாரிகளா இருக்கும்போது தான் இந்த பிரச்சனை எல்லாம் வெடிச்சது. இப்ப வந்து இவங்க என்ன புதுசா என்ன அட்வைஸ் பண்ண போறாங்க? வாங்கட்டும். சரியானவர்கள், நேர்மையான அதிகாரிகள் பல பேர் இருக்காங்க. அவங்க அட்வைஸை தேர்ந்தெடுத்து அவங்க உங்க கோட்பாடு கொள்கைக்கு ஏற்றவங்களா இருக்கலாம், ஏற்காதவங்களாவும் இருக்கலாம். அவங்கள கூட்டு வந்து அவங்க கிட்ட அட்வைஸை கேளுங்க. இதுக்கு முன்னாடி ஜெயரஞ்சன் ஒருத்தர் தான், பெரிய பொருளாதார நிபுணர். அவர் என்ன சொன்னாரு? 10 லட்சம் கடன் ஆயிருக்கு. ஆகட்டும், அரசாங்கம் தானே வாங்கியிருக்கு. அரசாங்கம் வாங்கியிருக்கு, கட்டுறது நான் தானே. கிட்டத்தட்ட எவ்வளவு வாட்டி நீங்க இபி பில்ல உயர்த்தி இருக்கீங்க? நீங்க வாங்குற கடனுக்கு நான் காசு கட்டணுமா? இப்போ பொருளாதார அடிப்படையில 2500 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லி இவர் ப்ராமிஸ் பண்ணிருக்காரு. காசு எங்க இருந்து வரும்? பட்ஜெட் எப்படி போட போறீங்க? யாரை நீங்க அட்வைசரா வச்சுக்க போறீங்க? உள்துறைக்கு யாரை அட்வைசரா வச்சுக்க போறீங்க? நிறைய கேள்விகள், பதில்கள் தான் இல்லை. இது நடுவுல ராகுல் காந்தி அவர்களோட சேர்ந்துக்கிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை போட்டு தாக்குனீங்கன்னா 2029 வரைக்கும் உங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் என்னவோ டெல்லியில கிடைக்க போறது இல்ல. அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் தான் ரெப்ரசன்டேஷன். அதுக்குள்ள எதெல்லாம் தாறுமாறாவும் தெரியாது. கூட்டணிகள் தாறுமாறாகலாம், இங்கே இருப்பவர்கள் அங்கே செல்லலாம், அங்கே இருப்பவர்கள் இங்கே வரலாம், எது வேணாலும் நடக்கலாம். நம்ம எதையும் நம்ம வந்து கணிக்கக்கூடிய சூழல்ல இல்ல. அது வரைக்கும் நீங்க உங்களோட பிளாக், உங்க எம்எல்ஏக்களை கட்டுக்கோப்பா வச்சுக்க முடியுமா? ஏன்னா அதிமுக வந்து சேர்ந்துறான்னா அதிமுகல இருந்து வந்த ஒரு பெரிய தலை வந்து உங்க கூட இருக்குல்ல, ரூட் தலை. அந்த ரூட் தலை பின்னாடி 50 பிச்சுக்கிட்டு வச்சேன்னா எது வேணாலும் நடக்கலாம். அடுத்த 2 ஆண்டுகள் தமிழ்நாடு ஒன்று ஸ்திரத்தன்மை இல்லாத அரசை நோக்கி போகிறது, இல்லை புதிய வழி காட்டும் திரு விஜய் அவர்களின் அரசை நோக்கி போகிறதா? இது விஜய் கையில் மட்டும்தான் உள்ளது. ஆனா ஒண்ணு, அவங்க அப்பா அம்மா இருக்கிற காலத்திலேயே முதல்வர் பதவி ஏற்ற முதல் தமிழக முதலமைச்சர் இவர் தான். அப்பா அம்மா 2 பேரும் உயிரோடு இருக்கும் போது. எனக்கு தெரிஞ்சு திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு அமையல, திரு ஜெயலலிதா அம்மையாருக்கு அந்த வாய்ப்பு அமையல, அப்பா அம்மா 2 பேருமே இல்ல. கருணாநிதி அவர்களுக்கும் அந்த வாய்ப்பு அமையல. ஸ்டாலின் அவர்களுக்கு அமைஞ்சதே சார். ஸ்டாலின் அவர்களுக்கும் கருணாநிதி அவர்கள் இல்ல. எடப்பாடி பழனிசாமிக்கும் அவங்க அப்பா இல்ல, அம்மா கூட இல்லதான் நினைக்கிறேன். காமராஜருக்கு அவங்க அம்மா இருந்தாங்க. யாருக்குமே இந்த வாய்ப்பு அமையல. அப்பா அம்மா இருக்கும் போதே
பதவி ஏற்பது என்பது அவருக்கு வந்து அவங்க என்ன சொல்றது, அவரோட லைஃப்ல ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் இது. அந்த விதத்துல எடுத்து பார்த்தா அவங்க இருக்கும்போது அவரோட ஆட்சியை புகழ்ந்து பேசணும்ன்ற ஒரு நல்லாட்சி கொடுக்கிறார் என்பதை அவர்கள் கேட்க வேண்டும். அவர் ஆட்சி வந்து பழைய ஆட்சியோட மோசமா இருக்குன்ற வார்த்தையை அவங்க கேட்காம இருக்கிற வரைக்கும் நல்லது. அட்லீஸ்ட் யாருக்கு அவர் நன்றி கடன் பட்டிருக்காரோ இல்லையோ அவங்க அப்பா அம்மாவுக்கு அவர் நன்றி கடன் பட்டிருக்காரு. அதுக்காக அவர் நல்லாட்சி கொடுக்கணும். பாதுகாப்பை மேம்பாட்டு பலப்படுத்தணும். தமிழ்நாட்டுல வந்து குறிப்பிட்டு இந்த போதை அவர் கட்சியில சேர்ந்தவங்க கிட்ட இருக்க கலாச்சாரத்தையும் அவர் ஒழிக்கிறதுக்கு ஸ்டெப்ஸ் எடுக்கணும். ஏன்னா அவரோட மெயின் ஓட்டர்ஸே தான் இதுக்கு பழக்கப்பட்டிருக்காங்க. அவங்கள அவர் மீட்டெடுத்தாதான் அடுத்த தலைமுறையை அவர் காப்பாற்ற முடியும். அடுத்த தலைமுறைக்கான தலைவராக அவர் வர முடியும். அடுத்த தலைமுறை என்பது 3 தலைவர்கள் கையில் இருக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டோட அரசியல் ஒண்ணு விஜய், இன்னொன்னு நமக்கு விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் விடியல் தராத உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அண்ணாமலையா சார், இன்னொன்னு நாம் ஒற்றுக்கொண்டாலும் ஒற்றுக்கொள்ளாவிட்டாலும் நாமெல்லாம் நம்பல பல பேர் இங்க இருப்பவர்கள். பாஜகவின் தோல்வி அண்ணாமலையின் எழுச்சி. திரும்பி அண்ணாமலை திரும்பி ரீஎன்ட்ரி கொடுக்கறதுக்கு இது கரெக்டான டைமும் சந்தர்ப்பமும் அமைந்திருக்கிறது. இந்த தருணத்துல அண்ணாமலை பல விஷயங்கள்ல இந்த ஒரு வருஷம் 1.5 வருடம் 2 வருட காலத்துல அவர் நிறைய பார்த்திருப்பார், கத்துக்கிட்டு இருப்பார், புரிந்து கொண்டிருப்பார். அவரோட கண்ணோட்டம் மாறி இருக்கும். சோ இவங்க 3 பேரை சுத்தி தான் தமிழ்நாட்டோட வருங்கால அரசியல் சொல்ல போகிறது. அதிமுக வந்து அஸ்தமிக்க போகுது, அதை நோக்கிதான் போயிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு நடிகரை சுத்தி சுழன்ற ஒரு கட்சி இன்னொரு நடிகரை சுத்தி தான் சுழல போகிறது. அது விஜய், இன்னொன்னு உதயநிதி, இன்னொன்னு அண்ணாமலை. இவங்க 3 பேர் தான். எனக்கு கண்ணு கட்டின தூரத்துக்கு வேற யாரும் தெரியல. திருப்பதிக்கு ஒரு வாட்டி போனாரு என்டிஆர், சிஎம் அனுப்புறோம். சிஎம் திருப்பதிக்கு போறாரு, மினிஸ்டருக்கு சொல்லல, அறநிலையத்துறை அமைச்சருக்கு ஆந்திரால, மத்த மந்திரிகளுக்கு சொல்ல, கலெக்டருக்கு சொல்ல, எஸ்பிக்கு சொல்ல. ஏன் திருமல திருப்பதி தேவஸ்தானத்தோட இஓ எக்ஸிகியூட்டிவ் ஆபீசருக்கும் சொல்லல, யாருக்கும் சொல்லல. கார் எடுத்துட்டு அங்க போய் தெரிஞ்சவங்க கார், சொந்த கார் எடுத்துக்கிட்டாரு, டிரைவரை கூப்பிட்டு மலைக்கு போயிட்டாரு. போயிட்டு அங்க போய் மொட்டையை அடிச்சுக்கிட்டாரு. அங்கேயும் காசு கேட்டாங்க, அதையும் கொடுத்தாரு. கியூல போயிட்டாரு, கியூல வெயிட் பண்ணாரு. அங்க நடக்கிற ஊழலையும் பார்த்தாரு. சாமி தரிசனம் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டா இஓ ஆபீஸுக்கு போனாரு. 10 நிமிஷத்துல எல்லாரும் ஓடிவா. 1 ஹவர்ல மந்திரியில இருந்து எல்லாரும் லபதிவா அடிச்சுட்டு வயிற்று அடிச்சுட்டு ஓடிவா. சீஃப் மினிஸ்டர் மொத்த பேரையும் தூக்குனாரு பாருங்க, மொத்த பேரும் காலி. அப்பதான் ரூல் எடுத்துட்டு வந்தாரு. அங்க யார் வந்து அந்த சவரம் செய்யறாங்களோ, அந்த முடி இறக்க இடம் இருக்கு பாருங்க, அந்த இடத்துல யாரும் காசு வாங்க கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னி வரைக்கும் கேமரா இருந்ததுன்னா பாத்து கொடுங்க. இப்படி கீழே பயந்து தான் வாங்குவாங்க பாருங்க. நீங்களா பார்த்து ஏதாவது கொடுங்க அப்படின்வாங்க. பாத்திருக்கீங்களா திருப்பதியில? உச்சித போஜனம் ஒண்ணு எடுத்து வந்தாரு. கோவில் மேல வந்து ஃப்ரீ சாப்பாடுன்னு சொல்லிட்டு அவர் பீரியட்ல எடுத்து வந்த ஸ்கீம் அது. தமிழ்நாட்டுல ஒரு டிரைவர் போயிட்டு இருந்தாரு. அவர் வண்டி ரிவர்ஸ் எடுக்கும் போது பஸ் வந்து அவர் மோதிருச்சு, கை போயிடுச்சு. கண்டினியூஸா 2 நாள் அவர் எம்ஜிஆர் வந்து கார்ல அவர் ராமநாதபுரம் தோட்டத்துல இருந்து பாஸ் ஆகும்போது சில நாட்கள் அவரை பார்த்திருக்காரு. இந்த டிரைவரை துண்டு போட்டு காஞ்சி போன வயிற்றோடையும் ஒரு மாதிரி வறுமையிலையும் பார்த்திருக்காரு. பார்த்துட்டு ஒரு நாள் வந்து அவரு ஏன் இவர் டெய்லி இருக்காருன்னு சொல்லிட்டு உள்ள வர சொல்லியிருக்காரு. வெளியே வந்தா திரும்பி உள்ள போயிட்டாரு. உள்ள கூட்டு வர சொல்லியிருக்காரு. கூட்டு வந்த உடனே என்ன பிரச்சனைன்னு கேட்டிருக்காரு. இந்த மொத்தத்தையும் அவர் சொல்லியிருக்காரு. நான் இது மாதிரி அரசு இதுல டிரைவரா இருக்கேன், இது மாதிரி ஆச்சு. டிரைவர் பாரு, கண்டக்டர் திருத்திக்கும். டிரைவர் வந்து ரிவர்ஸ் எடுக்க முடியாது, சொல்ல முடியாது. கண்டக்டர் அவர் வந்து சொல்லும் போது இது மாதிரி ஆயிடுச்சு, என் கை போயிடுச்சு, என்ன வேலைக்கும் எடுத்துக்கல, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. இவரால பொறுக்க முடியல. தொழிற்சங்க தலைவரை கூப்பிட்டுருக்காரு, அண்ணா தொழிற்சங்கம், அதாவது ஏடிஎம்கே எடுத்து போட்டு லெப்ட் ரைட் வாங்கியிருக்காரு. லெப்ட் ரைட்ன்றது நான் உங்களுக்கு புரியுற பாஷையில லெப்ட் ரைட் அப்படின்னா அவர் வாங்க லெப்ட் ரைட் வேற மாதிரி இருக்கும். வாங்கியிருக்காரு. வாங்கிட்டு தொலைச்சிருவேன் எல்லாரையும் சொல்லிட்டு டிரைவருக்கு உடனே காசை கொடுத்து அனுப்பிட்டு அவருக்கு என்ன வேணுமோ அதை பண்ணி கொடுக்க சொல்லி சட்டசபையில போய் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாரு. காம்பன்சேஷன் பேக்கேஜ் உண்டுன்னு சொல்லிட்டு. இது மாதிரி அடிபட்டா வேலையில மதுரைக்கு போனாரு. கக்கன் வந்து வெளியில ஜிஹெச் வெளியில வராண்டால படுத்துட்டு இருந்தவரை பார்த்துட்டு இவர் வணக்கம் போட்டிருக்காரு. இவரும் வணக்கம் சொல்லிட்டு கடந்து போனவர் திரும்பி ரிட்டர்ன் வந்து பார்த்தா கக்கன் முன்னாள் உள்துறை மந்திரி, தமிழ்நாட்டுக்கு காங்கிரஸ் கட்சியோட தலைவரா இருந்தவர், சுதந்திர போராட்ட தியாகி. ஐயா நீங்க ஏன் இங்க படுத்துட்டு? ராஜாஜி மருத்துவமனை. டாக்டருங்களை பிடிச்சி ஏறி நேரிட்டு தனி ரூம் இது பண்ணிட்டு உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டா எனக்கு எதுவும் வேணாம், எனக்கு நல்லா போத்திக்கிறதுக்கு கொஞ்சம் இதமான ஒரு பெட்ஷீட் இருந்தா போதும். அவர் எப்படிப்பட்டவர் பாத்துக்கோங்க கேட்டிருக்காரு.
அந்த பெட்ஷீட்டை கொடுத்துட்டு எம்ஜிஆர் திரும்பி வந்து மனசு கேட்கல அவருக்கு. உடனே வந்து எதிர்கட்சி தலைவரான கருணாநிதியை கன்சல்ட் பண்ணிட்டு சட்டசபையில ரெசல்யூஷன் எடுத்திருந்தாரு. எல்லா எம்எல்ஏ யாரெல்லாம் முன்னாள் எம்எல்ஏ அங்க இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து ஓய்வூதியம் அப்படின்ட்டு. அப்படி வந்துதான் ஓய்வூதிய திட்டம். அது மாதிரி இப்ப இருக்கிற வரக்கூடிய முதல்வர் வந்து அது மாதிரி முடிவுகளை எடுக்க முடியுமா? இவரை சுத்தி இவரே கட்டி அமைச்சிருக்கக்கூடிய அந்த இரும்பு அரண், அதை இவர் தகர்த்து எறிந்துட்டு மக்களா வந்து பேச முடியுமா? 1000 உதாரணம் சொல்லுவேன் இது மாதிரி. என்டிஆரை பத்தி நான் என் கண் கூட பார்த்த உதாரணங்கள் பல இருக்கு. என்டிஆரை பத்தி ஸ்ரீகாళஹஸ்தின்னு சொல்லிட்டு ஆந்திரா பார்டர்ல, நம்ம தமிழ்நாடு பார்டர்ல இருக்கு ஒரு ஊரு. அங்க வந்து சிவன் கோயில் ஃபேமஸ். ஒரு டீ கடையில நான் எனக்கு காலேஜ் படிக்கிற காலத்துல டீ குடிச்சிட்டு இருந்தேன். கோயிலுக்கு வெளியே குடிச்சிட்டு இருந்தா என்டிஆரோட விதவிதமான போஸ், கிருஷ்ணரா, ராமரா, துரியோதனடா, எல்லா போஸும் இருந்தது அவர் கடையில. இவ்வளவு போட்டோ என்டிஆர் வச்சிருக்கேன், அவர் தான் எனக்கு கடவுள் அப்படின்னாரு. ஏன் அப்படின்னு, இந்த ஊருக்கு அவர் வந்து ஓட்டு கேட்டு 83 வரும்போது எங்க கடையில டீ குடிச்சிட்டு அப்ப சைக்கிள்ல டீ வித்துட்டு இருந்தாராம். நான் சிஎம் ஆன அப்புறம் என்ன வந்து பாரு, நீ எப்ப நிரந்தரமா ஒரு கடை வச்சுக்கோ, நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அவர் திருப்பதி வந்தப்போ இவர் போய் பார்த்திருக்காரு. தூரமா நின்றுட்டு இருந்தவரை கூப்பிட்டு இங்க வான்னு கூப்பிட்டு இருக்காரு. கூப்பிட்டு என்ன 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 சொல்லு, எப்படி இல்ல நீங்க வந்து பார்க்க சொன்னீங்க, இது மாதிரி நான் கலாசில் டீ வித்த ஆள்ல நான் பேங்க்குக்கு நான் சொல்றேன், நீ லோன் வாங்கி கடைக்கு வச்சுக்கோ, ஒழுங்கா லோனு கட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவரை பரிந்துரை கடிதம் எழுதி கொடுத்துருக்காரு. அதான் தலைவர்கள். ஜெயலலிதா அம்மையார் வந்து ஒரு வாட்டி இது அவங்களோட பர்சனல் செக்யூரிட்டி ஆபீசர்ஸ் சொன்ன விஷயம் யூடியூப்லயும் இருக்கு. போயிட்டு இருக்கும் போது ஒரு கடை வச்சுட்டு இருந்த ஒரு ஆளை வந்து அப்புறப்படுத்திட்டாங்க. அங்க வந்து இந்த டீ விற்கிறது, சிகரெட் விற்கிறது, இந்த போயஸ் கார்டனுக்கு போயிட்டு அந்த டர்ன்ல அப்புறப்படுத்திட்டாங்க. ஏன் அவங்கள காலி பண்ண வச்சீங்கன்னு சிஎம் கேட்டிருக்காங்க. அவங்க போயிட்டு அவங்க தொழில் பாக்குறாங்க, அவங்களையும் காலி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி திரும்பி தேடி பிடிச்சு கூட்டு வந்து திரும்பி அந்த இடத்தையே கடை போட்டு கொடுத்தாங்க. சாமானியனோட வழிய, அந்த பிரச்சனைய புரிஞ்சவனால மாத்திரம்தான் ஒரு நல்ல ஒரு தலைவனா இருக்க முடியும். அந்த நல்ல தலைவனுக்கு அடையாளம் மக்களோட மக்களா அவங்களோட கருத்துக்களை கேட்கறது. ஏசி வேன்லயும் கேரவேன்லயும் போற தலைவர்களுக்கு இது புரியாது, புரியறதுக்கும் வாய்ப்பு இல்லை. நான் காமராஜர் மாதிரி கக்கன் மாதிரி யாரும் இருக்க சொல்லல, என்டிஆர் மாதிரி எம்ஜிஆர் மாதிரி கூட இருக்க சொல்லல. அட்லீஸ்ட் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு நவீன் பட்நாயக் மாதிரியோ, இல்ல சந்திரபாபு நாயுடு மாதிரியோ, தேவேந்திர பட்னவிஸ் மாதிரியோ, ஹேமந்த பிஸ்வா சர்மா மாதிரியோ, இன்னும் மத்த தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. மத்த கட்சியில இருக்கிறவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க. ஏன் என்ஆர் காங்கிரஸ் நம்ம பக்கத்திலேயே இருக்காரு ரங்கசாமி, அவர் மாதிரியோ கொஞ்சமா அவர் மாதிரி இருங்க. எப்போ ஒரு தலைவன் மக்களை விட்டு விலகி செல்கிறார்களோ மக்கள் அவரை விட்டு விலகி செல்வார்கள். அவங்கள சுத்தி ஒரு அரணை கட்டமைச்சுக்கிட்டீங்கன்னா மக்கள் உங்களை சுத்தி ஒரு அரணை அவங்க கட்டிடுவாங்க. நீங்க அவங்களுக்கு வட்டம் போட்டீங்கன்னா சான்ஸ் வரும்போது அவங்க உங்களுக்கு திருப்பி வட்டம் போட்டுருவாங்க. அந்த வட்டமானது ஆட்சி அதிகாரத்திலிருந்து உங்களுக்கு துரத்தி அடிப்பதற்கான பாதையாக இருக்கும். இதை திரு விஜய் அவர்கள் புரிந்து கொள்வார் என்று நினைக்கிறேன். ஆட்சிகள் இருக்கலாம், ஆட்சிகள் போகலாம். ஆட்சி அதிகாரம் என்பது தற்காலிகமானது. ஆனால் மக்களோட மனசுல நிரந்தரமா இடம் பிடிக்கிறது வந்து அதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். இன்னைக்கும் ஜெயலலிதா அம்மையாரை பத்தி பேசும்போது சிங்கப்பெண் அப்படின்றோம். அவங்களோட பல கொள்கைகளுக்கு வந்து நம்மளுக்கும் அவங்களுக்கும் கருத்துகள் வேறவா இருக்கலாம். ஆனா அந்த ஆளுமையை வந்து நம்ம வந்து நேசிக்கிறோம். இந்த சமயத்துல உதாரணத்துக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில அந்த ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கு அவங்க சிஎம்ஆ இருந்தா என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? பண்ணவன் போட்டுட்டு இருப்பாங்க. நடந்திருக்காதா? என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. தொலைச்சு எடுத்துட்டு இருப்பாங்க. அவங்க அதுக்கு 60 சாவு கள்ளக்குறிச்சியில குடிச்சு செத்ததுக்கு கருணாநிதி வந்து என்ன பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? முதல்ல எப்படிடா இது வந்ததுன்னு சொல்லி கேட்டிருப்பாரு. எல்லா கேள்விகளும் பின்னோக்கி வைக்கிறேன், முன்னோக்கி வைக்கல. நான் எப்படிடா நடந்து கேட்டிருப்பேன். எம்ஜிஆரா இருந்தா என்ன பண்ணிருப்பாரு? ஸ்ட்ரைட்டா கள்ளக்குறிச்சிக்கு போய் இடத்துல இறங்கி எல்லார்கிட்டையும் விசாரிச்சிருப்பாரு. ஒவ்வொருத்தரோட இஎம்ஐ கடன் முடிகிற வரைக்கும், அவங்களோட கடைசி இது முடிகிற வரைக்கும் அங்கேயே கேம்ப் போட்டு உட்கார்ந்துட்டு இருந்திருப்பாரு. சிஎம் எட்டியாவது பார்த்தாரா? துணை முதல்வர் அங்கே போனாரா? எத்தனை மந்திரிமார்கள் போனாருங்க? அதே மாதிரி அவர் என்டிஆர் ஒரு வாட்டி அவர் கீழே காரியதர்சியா ஒர்க் பண்ண ஜெயபிரகாஷ் நாராயணன்ட்டு முன்னாள் ஐஏஎஸ் ஆபீசர் ஒருத்தர் இருக்காரு. அவர் கொடுத்த இன்டர்வியூ எடுத்து பாருங்க. அப்கோர்ஸ் அவர் தெலுங்குல இன்டர்வியூ கொடுத்திருப்பாரு. நேஷனல் அட்வைசரி கவுன்சிலையும் மெம்பரா இருந்தாரு. ஒரு மினிஸ்டர் வந்து ஏதோ ஒரு சின்ன அவருக்கு குடும்பத்தை சேர்ந்தவர் அவர் ஆப்ளிகேஷன் கேட்டாருன்ட்டு அவரோட மினிஸ்டர் பதவியை வந்து மிஸ்யூஸ் பண்ணாருன்ட்டு இவர் பார்வைக்கு வந்திருக்கு. அந்த மினிஸ்டரை இவர் கடிந்து கொண்ட விதமும்
கண்டித்த விதமும் அது வார்த்தையால சொல்ல முடியாதான். அந்த மினிஸ்டர் அப்படியே நடுங்கிட்டாராம். அப்படியே ஒரு வாட்டி அவரோட மகன் பாலகிருஷ்ணா, நடிகர், தெலுங்கு நடிகர், அவர் பர்மிஷன் இல்லாம சிஎம் சேம்பருக்கு, அதாவது அவரை பாக்குறதுக்கு செக்ரட்டேரியட் வந்துட்டு இருக்காரு, முன்கூட்டியே பர்மிஷன் கேட்காம. அப்ப அவர் எம்எல்ஏ கூட இல்ல பாலகிருஷ்ணா, காலையில சாயங்காலம் வரைக்கும் உட்கார வச்சிட்டாராம் சொந்த மகனே. 3 வாட்டி பிஏ போய் உள்ள சொன்னா உட்காரட்டும், சிஎம்மோட ஆபீஸ் இது, அவங்க அப்பாவோட ஆபீஸ் இல்ல, அப்பாவோட வீடு இல்ல, எந்த நேரம்னா அந்த நேரம் வந்து பாக்குறதுக்கு. முன்கூட்டியே கேட்டு வந்தாரா? அப்ப கேட்டு வந்தவங்க எல்லாம் என்ன பண்றது அப்படின்னு கேட்டாராம். ஹெச்ஏ தொரான் ஒரு ஃபார்மர் டிஜிபி, ஆந்திர பிரதேஷ் டிஜிபி, பிற்காலத்துல அவர் சீஃப் விஜிலன்ஸ் கமிஷனராகவும் ஆனாரு சென்டருக்கு 2004 நினைக்கிறேன், 3 நாள்ல. அவரோட இன்டர்வியூ எடுத்து பாத்தீங்கன்னா, அவர் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு என்டிஆர் பத்தி, உங்களுக்கு உங்க வண்டி சரியில்லை, கார், அம்பாசிடர் கார் சரியில்லை, ஆர்மர் பிளேட்டட் தான், சரியில்லை, பிஸ்டன் இடிக்குது, 60 கிலோமீட்டர் மேல ஸ்பீடு போகும்போது பிக்கப் எடுக்க மாட்டேங்குது, வண்டியில பிரச்சனை இருக்கு, தயவுசெய்து புது வண்டி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் சீஃப், அப்போ இருந்த பிற்காலத்துல டிஜிபி, அப்ப ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் சீஃப், இவர் போய் சொல்றாராம் டிஜிபியோட போயிட்டு, புது வண்டி எவ்வளவு ஆகும்னு சொல்லி, சில லட்சங்கள், நீங்க கொஞ்சம் காசு போட்டு ரிப்பேர் பண்ணி இதை வச்சு ஓட்டிக்கலாம், எதுக்கு மக்கள் பணத்தை வீணடிக்கணும் அப்படின்னா. அவரோட ஆபீஸ் டைல்ஸா மாத்தலாம் அப்படின்னு சொன்னாங்களாம். டைல்ஸா மாத்தலாம்னு சொன்னா எவ்வளவு செலவு ஆகும்னு கேட்டாராம். செலவு சொன்னாங்களாம், இருக்கிற மொசைக்கு ஷைன் போட்டு விடுங்க போதும், எதுக்கு தேவையில்லாம கவர்மெண்ட் பப்ளிக் காசு இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னாரு. ₹1 தாங்க அவர், உண்மையாவே ₹1 தாங்க அவர் வாங்கின சம்பளம். கவர்மெண்ட் சம்பளமே வாங்கலைங்க. ஒருத்தரோட ஒப்பிடும் போது அவங்க யாரு என்னன்னு மனசுல வச்சுக்கிட்டு ஒப்பிடணும், பார்க்கணும். அது என்டிஆர் ஆகட்டும், எம்ஜிஆர் ஆகட்டும், அவங்க கூட எல்லாம் ஒப்பிட முடியாது, ஒப்பிடவும் கூடாது. ஒரு வாட்டி 1988 அவர் மொத்த மந்திரி சபையுமே ஏதோ ஒரு தவறு இருக்கு, ஏதோ அவங்க சரியா பண்ணல, ஒர்க் பண்ணல, மக்கள் கிட்ட இருந்து அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் வருது, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எல்லா மினிஸ்டருமே கேபினெட்டை தூக்கிட்டாரு, புது கேபினெட். கடைசி நாள் அவர் சிஎம் இன்னைக்கு இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு அவர் மேல குடும்ப சூழல் காரணமா கட்சியில அது விபேதமா வெடிச்சு, அது கடைசியில அவரோட பதவி பறி போற அளவுக்கு வழிவகுத்தது. நேத்து உங்களோட வீடியோலயோ இல்ல இன்னொரு சேனலுக்கு கொடுத்த வீடியோலயோ அவரை பத்தி கொச்சையை எழுதியிருந்தாங்க, என்டிஆர் அவர்களை பத்தி. என்டிஆர் மறுமணம் செய்து கொண்டார், அவர் தப்பான ஒரு உறவுல இல்ல, அந்நேரத்துக்கு அவர் மனைவி இல்ல, அவர் செய்தது தவறோ சரியோ அது அவர் குடும்பம் சார்ந்த விஷயம். அது கட்சியிலையும் அது ஒரு பெரிய பிரச்சனை எழுப்பப்பட்டதால் அவர் பதவி விலக வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது. அவரோட எம்எல்ஏக்களே அவருக்கு எதிராக சென்றார்கள். கட்சியை காப்பாத்திக்கிறதுக்காக அவரை வெளியே, அதாவது அவர்கிட்ட தூரமா வந்துட்டாங்க. கட்சி 2ஆ உடைஞ்சது. 238 எம்எல்ஏக்கள் அன்றைக்கு டிடிபிக்கு இருந்தது, 284 பேர் சட்டசபையில 238. சோ அவ்வளவு பெரிய செல்வாக்கோட வந்தவர் அவர். அப்போ 50 எம்எல்ஏ சப்போர்ட் தான் அவர்கிட்ட இருந்தது, மிச்சம் எல்லாம் சந்திரபாபு நாயுடு அவர்கள் கிட்ட இருந்தால அவர் மந்திரி ஆனாரு. அவரோட இன்னொரு மருமகன் மந்திரி ஆனாரு. இப்போ இருக்காங்க பாருங்க, ஆந்திராவோட ஸ்டேட் பிஜேபி பிரசிடென்ட் புரந்தேஸ்வரி அவர்களோட கணவர் தகுபாட்டி வெங்கடேஸ்வர் ராவ் அப்போ அங்க மந்திரி ஆனாரு. ஜூனியர் என்டிஆர் அவங்க அப்பா ஹரிகிருஷ்ணா அவர் ஒரு மந்திரி ஆனாரு. மருமகன்களும் மகன்களுமே தந்தையை எதிர்த்தார்கள். ஏன்னா கட்சி ஒருவர் கையில் கட்டுப்பாட்டில் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அந்த சூழல்ல தான் அந்த கட்சி இன்னொருத்தரோட கட்டுப்பாட்டுல போச்சு. அப்பையும் காலையில இது ஜெயபிரகாஷ் அவர் வாயால, அவரோட காரியதர்சியான ஜெயபிரகாஷ் அவர் வாயால சொன்னது. அவர் என்டிஆர் ஒவ்வொரு நாள் காலையிலயும் அவர் ஏந்திரிக்கிற டைம் காலைல 4 மணிக்கு எந்திரிச்சுருவாராம். 1 மணிக்கு படுத்தாலும் சரி, 2 மணிக்கு படுத்தாலும் சரி, 4 மணிக்கு எந்திரிச்சிருவாராம். அவரோட எல்லா ஒர்க்குமே, கேபினெட் மீட்டிங்ல இருந்து எல்லாமே காலைல 8:30 மணி 9 மணிக்குள்ள முடிஞ்சிருமா. ஆக்சுவலா அவருக்கு, மத்தவனுக்கு விடியற டைம் அவருக்கு ஆஃப்டர்நூன் டைம், மத்தியானம் மாதிரி கணக்கு. சோ அவர் காலையே முடிச்சிருந்ததுனால அன்னைக்கும் லாஸ்ட் நாள் அவர் சிஎம், லாஸ்ட் நாள் கூட 4 மணிக்கு எழுந்துட்டு என்ன வேலை பார்க்கணுமோ அந்த வேலையை, ஏதாவது ஃபைல் மிச்சம் மீதி இருந்தா ஃபைலை பார்க்கணுமோ எல்லாம் வரிசையா நின்றுட்டு இருக்காங்களா. ஐஏஎஸ் ஆபீசர், அவரோட காரிய சிப்பந்தி எல்லாரும் வருத்தப்பட்டுட்டு நின்றுட்டு இருக்காங்களா. அப்பயும் அவர் வேலையை ஏன் நீங்க வருத்தப்படுறீங்க, திரும்பியும் நான் மக்கள் கிட்ட போவேன், மக்கள் செல்வாக்க வாங்குவேன், திரும்பியும் நான் முதல்வர் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டிக்கு தைரியமா போனாராம். அவர் அந்த தன்னம்பிக்கை யாருக்கு வருண்டான்னா, அப்பழுக்கற்ற நேர்மையான மக்கள் செல்வாக்குள்ள தலைவனுக்கு மட்டும்தான் அந்த தைரியம் வரும், மற்றவர்களுக்கு வராது. மத்தவங்க எல்லாம் மாரல் விக்டரின்னு கிளைம் பண்ணிட்டு ஆட்சியில நான் உட்காந்துட்டு இருப்பேன், நான் ரிசைன் பண்ண மாட்டேன்னு தான் சொல்லுவாங்க. இப்ப புரியுதா நான் ஏன் இந்த உதாரணங்களை சொல்ல வேண்டியதா போச்சுன்னு சொல்லிட்டு. காமராஜர் வீட்டு முன்னாடி பட்டாசு கொளுத்தி போட்டாங்க 67ல.
வாயை வைத்து அடிச்சுட்டு அழுதாங்களாம் காங்கிரஸ்காரங்க. அந்த இப்ப இருக்க திருமலைப்பிள்ளை ரோடு, அது டேங்க் பண்ட் ரோடு, அந்த சைடு வள்ளுவர் கோட்டை இருந்து டேங்க் பண்ட் ரோடுவாங்க, நுங்கம்பாக்கத்துல இருந்து வர அந்த சைடு ஃபுல்லா ஜனம் கும்பல் கும்பலா எங்க பெரியமாமா அவர் வந்து காங்கிரஸ்ல இருந்தவர், அவர் சொன்னது, அழுதுட்டு இருக்காங்களா எல்லாரும். இவர் வந்து நான் என்ன செத்தா போயிட்டு ஏன் ஒப்பாரி எல்லாரும் பட்டாசு வெடிச்சதுக்கு. இப்ப ஐயா நம்ம வீட்டு முன்னாடி பட்டாசு எல்லாம் வெடிக்கிறாங்க. டேய் நீ நம்ம போன வாட்டி ஜெயிச்சப்ப அதுதானடா அவங்க வீட்டு முன்னாடி போய் நீங்க பண்ணீங்க, இதுக்கு தானடா ஜனநாயகம், இதுக்கு தானடா போராடணும், வெடிச்சுட்டு போட்டோம் விடுறா, சந்தோஷமா இருக்கட்டும் விடுறா அப்படின்னாரோ அவரு. அதெல்லாம் அண்ணாதுரையே சொன்னது, நாங்க ஜெயிச்சதுல சந்தோஷப்படல, காமராஜர் தோத்ததுல வருத்தப்படுறோம், அப்படிப்பட்டவர் தோத்திருக்க கூடாது அப்படின்னாரு. தமிழ்நாடே அதனால வருத்தப்பட்டதுனால்தான் அடுத்த தேர்தலையே இடைத்தேர்தலையே கன்னியாகுமரியில அவர் நின்னப்போ அன்னைக்கு இருந்த பிக்கஸ்ட் மார்ஜின் ஆஃப் விக்டரி, ரெக்கார்ட் மார்ஜின் இந்திய வரலாற்றிலே, எதிர்கட்சிக்கு டெபாசிட் அவுட், எது ஆளுங்கட்சியான திமுக டெபாசிட் அவுட், பெருவாரியான ஓட்டை போட்டு லட்சக்கணக்கில் லீடு வந்து அவர் ஜெயிச்சு பாராளுமன்றத்துக்கு போனார் அவர். சோ தோக்கிறதும் ஜெயிக்கிறதும் அரசியல்ல சாதாரணம். தோக்கிறதும் தோக்கும் போதும் ஜெயிக்கும் போதும் ரெண்டுத்தையும் ஒரே மாதிரி எடுத்துக்கிறவன் தான் தலைமை. அதுக்கு பல உதாரணங்கள். கடைசி உதாரணம் திரு வாஜ்பாய். பிரமோத் மகாஜன் போய் 2004 போய் சொல்றாரு நம்ம தோத்துட்டோம், சரி நல்லது அப்படின்னாரோ, இல்ல தோத்துட்டோம்னு சொல்றேன்னு. தோக்கிறதுலயும் ஜெயிக்கிறதுலயும் ஒரே மாதிரி எடுத்துக்கிறவன் தான் மனுஷன். பகவத்கீதையில இது பேர் தான் ஸ்ருத பிரஜன் அப்படின்வாங்க. எல்லா டைம்லயும் ஒரே மாதிரி நம்ம நிலைய மெயின்டைன் பண்றவன் தான், அவனுக்கு மாத்திரம்தான் வந்து அந்த மன அளவுல நிம்மதி கிடைக்கும். ஜெயிச்சா சந்தோஷப்படுறதும் தோத்தா வருத்தப்படுறதும் வந்து இருக்கக்கூடாது. இது மனிதனின் வாழ்வின் இயல்பான ஒரு விஷயம்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம்னா, அதுவும் அரசியல்ல இது சாதாரணமா எடுத்துக்கணும். கவுண்டமணி சொல்ற மாதிரி அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படின்னு அது மாதிரி சாதாரணமா எடுத்துக்கணும். சோ அதிகார மமதை தலைக்கேறினால் மமதா பானர்ஜி தான் அதற்கு உதாரணம். அதிகார மமதை தலைக்கேறினால் மமதா பானர்ஜி அதற்கு உதாரணம். ஓகே சார். சார் அற்புதமா விளக்கம் கொடுத்தீங்க சார். உங்க பொன்னான நேரத்தை இளைய பார்லம் மிக்க நன்றி சார். ஜெய்ஹிந்த். நன்றி. ஜெய்ஹிந்த்.